வணக்கம். ஒரு படம் தெலுங்குல ஹாரர் மூவியாக வந்திருக்கு. அந்த படத்தில் ஒரே ஒருத்தர் மட்டும்தான் நடிச்சிருக்காரு. அந்த ஒருத்தர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஹன்சிகா மோத்வானி அவர்கள். அவங்க அந்த படத்தில் ஒரே ஒருத்தர் மட்டும்தான் நடிச்சிருக்காங்க. அந்த படம் ஹாரர் படம். அது தெலுங்கு படம். தெலுங்கு படத்தை எடுத்தாங்க. தெலுங்கு படத்தை எடுத்து தெலுங்குலேயே வச்சுக்கணும். தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டு வந்து விட்டு நெசமாக அந்த படம் நல்லா இருக்கான்னு நீங்களே ஒரு வாட்டி பாருங்கள். அது ஒரே ஒரு பெண் மட்டும்தான். அவங்க தேவையில்லாமல் ஒரு பங்களாவுக்குள்ள அவங்க வீட்டுக்குள்ளேயே போயிட்டு உள்ளே போய் லாக் ஆகிடுறாங்க. அந்த குரல் அவங்கள பயமுறுத்திக்கிட்டே இருக்குது. அவங்க எந்த பக்கமும் தப்பிக்க முடியல. பஞ்ச பூதங்களாலும் அந்த பெண் பாதிக்கப்படுற மாதிரி சீனை காட்டுறாங்க. ஒரு சீன் எடுத்தீங்கன்னா ஒரு பூட்டு துறைக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம், அந்த கதவை தட்டுறதுக்கு ஒரு 10 நிமிஷம், வெளியே போகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம், அந்த பக்கம் நின்று வேடிக்கை பார்க்குறதுக்கு ஒரு 10 நிமிஷம், இப்படியே 10 நிமிஷம் 10 நிமிஷம் 10 நிமிஷம் போட்டு கரெக்டாக 2 மணி நேரம் 1 மணி நேரம் 50 நிமிஷத்துக்கு இந்த படத்தை ஓட்டிடுறாங்க. இந்த படத்தில் ஒரு கதையோ என்ன அவங்க பயப்படுறது மட்டும்தான் ஸ்டோரி, வேற இன்னும் கிடையாது. ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம தமிழ் சினிமாவை நம்ம பாராட்டியே தள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆர் பார்த்திபன் அவர்கள் நடித்த ஒரே ஒரு ஆள் மட்டும் நடித்த ஒத்த செருப்புன்னு ஒரு படம் வந்திருக்கு. யாராச்சும் டைம் கிடைச்சா கண்டிப்பாக அந்த ஒத்த செருப்புங்கிற படத்தை நீங்கள் பாருங்கள். ஒரே ஒருத்தர் மட்டும்தான் நடிச்சிருப்பாரு. குரல்கள் மட்டும் அங்கங்கே கேட்கும். அவர் எப்படி அந்த ஸ்டோரியை முன்னாடி கொண்டு போகிறாருன்னு நீங்கள் பாருங்களேன். அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டான அந்த ஸ்டோரி கொண்டு போவார். இப்போ 1000 பேர் நடிக்கிற கிரைம் த்ரில்லர் கூட அந்த மாதிரி படம் இருக்காது. ஆனால் அவர் ஒரே ஒருத்தர் நடித்த அந்த ஒத்த செரு படம் அவ்வளோ ஒரு சிறப்பான படமாக அமைஞ்சது. இந்த மாதிரி தமிழ் சினிமாக்கள் நம்ம பார்க்காம தவற விட்டதுனால தான் இப்போ வெளி மாநிலங்கள்லேருந்து டப் பண்ணப்பட்டு நம்மளை இப்படி கழுத்து இருக்கிற மாதிரி படங்களை கொண்டாந்து விடுறாங்க. அதாவது 30 நிமிஷம் நீங்கள் அந்த படத்தை முழுசும் பார்த்துட்டீங்கன்னாவே நீங்கள் ஒரு சாதனையாளர் தான் அந்த மாதிரி நினச்சிக்கலாம். எவ்வளவு நேரம் தான் அந்த பொண்ணு பயப்படுறத நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறது. ஏதாவது ஒரு எஃபெக்ட் போட்டு மனுஷனுக்கு ஏதோ காமிச்சா, அதாவது எஃபெக்ட் போட்டு ஒரு ஹாரராக காமிச்சா மனுஷனுக்குன்னு உட்காந்து பார்க்க டைம் கிடைக்கும். அவங்க பயந்துக்கிட்டு தான் இருக்காங்க. எதுக்கு பயப்படுறாங்க, ஏன் பயப்படுறாங்க, என்ன காரணத்துக்காக பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லி ஒன்றுமே விளங்கலை. இந்த படத்தில் ஆரம்பத்துல இருந்தே கடைசி வரலுமே அந்த ஒரு பெண் மட்டும்தான். அவங்க 5 பஞ்சபூதங்களாலும் பாதிக்கப்படுறாங்க. நெருப்பு, ஆகாயம், நீர், இன்னும் நிறைய இருக்கு. 5 பஞ்சபூதம்: நீர், நிலம், காற்று, ஆகாயம், நெருப்பு. 5லையும் பாதிக்கப்படுறாங்க. எதுக்கு? ஒத்த செருப்பு படத்தை அந்த டைரக்டருக்கு ஒரு வாட்டி போட்டு காட்டுங்க. அவர் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லும். இந்த மாதிரி படத்தெல்லாம் நம்ம கொண்டாட தவறிட்டோம். இனிமேலாவது நல்ல படங்கள், நம்ம தமிழ் படங்கள்லேயே நிறைய படங்கள் நல்ல படங்கள் வருது. இந்த மாதிரி பிலோ அவரேஜான படங்கள் எல்லாம் தமிழில் கொண்டாந்து டப் பண்ணி போட்டு நம்ம டைம் வேஸ்ட் தான் பண்ணுறாங்களே தவிர, இதையெல்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்து என்ன பண்ணால் சரி, ஓகே, தேங்க்யூ, இந்த படம் நல்லா இல்லை, தேங்க்யூ.